பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மேற்கொண்டிருக்கூடிய ஆன்மீக பயணம் தொடர்பாகவும் அதனுடைய அயோத்தி கோவில் சிறப்பு விழாவில் அதனுடைய பங்களிப்பு தொடர்பாகவும் தற்போது சிறப்பு நேரலையில் பேசி வருகிறோம். விருந்தினராக ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு வெங்கடேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். திரு வெங்கடேஷ், இந்த கோவில் வடிவமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நாகரா அப்படின்ற ஒரு கட்டுமான முறையில் வடிவமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் திராவிட மாடல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. வட இந்தியாவில் நிறைய கோவில்கள் இருக்குது. புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் தொடங்கி ஏராளமான கோவில்கள் இருக்குது. இந்த நாகரா முறை கட்டுமானத்தை தேர்ந்தெடுத்திருப்பதற்கான காரணம் என்ன? இன்னொரு கேள்வி, இந்த சிலையில் குழந்தை ராமருடைய சிலையில் நிறைய சின்னங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் சந்திரன் அப்படின்றதெல்லாம். இதுக்கான காரணங்கள் என்னென்ன? ஒவ்வொன்றும் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? ஓகே, அதாவது நம்முடைய பாரத தேசத்தில் உள்ள கோவில்களில் அந்த ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம், ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று திராவிடியன் ஆர்கிடெக்சர், இன்னொன்று நாகர ஆர்கிடெக்சர்னு. நம்ம தமிழகத்தில் பார்க்கக்கூடிய அந்த கோபுரம், ராஜகோபுரம், அத்தோடு உள்ளே நுழையக்கூடிய அந்த ஃபார்மேட், இதை திராவிட ஸ்டைல்னு சொல்லுவோம், திராவிடியன் ஆர்கிடெக்சர்னு. நாகர மாடல்ங்கிறது நீங்களே சொன்ன மாதிரி இந்த பூரி ஜெகநாதர் கோவில் இது போன்ற அமைப்பு. பொதுவாகவே பாரத தேசத்தின் வடக்கு பகுதியில் அந்த ஆர்கிடெக்சர் தான் இருக்கும். அதே வழியில் அயோத்தி என்பது வடக்கு பகுதியில் இருக்கிறதுனால அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. அடுத்தபடியாக நீங்கள் கேட்ட ராமருடைய திருமேனி, 5 வயது ராமன் திருமேனி 51 இன்ச் உயரத்தில் அதை அமைத்திருக்கிறார்கள். அவரோட மொத்த ஹைட் 51 இன்ச்சு. அதில் அவருடைய திருமேனியில் பார்த்தா நிறைய சூக்ஷ்மங்கள் தெரிகிறது. நீங்கள் கேட்ட மாதிரி சீத்தை உண்டானா திருமார்பில் ஸ்ரீவத்சம்ங்கிற மறு அவருக்கு இருக்குது. அந்த ஸ்ரீவத்சம்ங்கிறது மகாலட்சுமி ஆகிய ஸ்ரீ வசிக்கும் இடம். அவரோட வலக்கரம் பார்த்தா பொதுவாக ராமர் வலக்கையில் அம்பு வச்சிருப்பார். இங்கே சின்முத்திரை, ஞான உபதேசம் பண்ணுற மாதிரி அந்த உபதேச முத்திரையோடு ராமர் இருக்கார். இடது திருக்கரம் கேட்கவே வேண்டாம், ராமர் என்றாலே வில் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த கோதண்டம் என்னும் வில்லை ஏந்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் அவரை சுற்றி செய்திருக்கக்கூடிய அந்த அலங்காரங்களை கவனித்து பார்க்கும்போது ஒரு பக்கம் பிரம்மா, இன்னொரு பக்கம் சிவன் இருக்கார். இவர் நாராயணனுடைய அவதாரம். அப்போ மும்மூர்த்திகளும் அங்கே வருகிறார்கள். அந்த ஒரு விஷயமும் விடுகிறது. அதுக்கப்புறம் அவர் கையில் உள்ள திவ்யாயுதங்கள், இப்போ பொதுவாக பெருமாள் கையில் சங்கு, சக்கரம், கதை, தாமரை இருக்கும். அதை ராமனை சுற்றி உள்ள அந்த திருவாசி மாதிரின்ற அந்த அமைப்பில் மேல் பக்கம் அந்த சங்கு, சக்கரம், கதை, தாமரையை வைத்திருக்கிறார்கள். அது ஏன் இங்கே வைக்கணும்னா அதில் ஒரு சின்ன நுட்பம் இருக்குது. ராமர் பரம பக்தர்களுக்கு மட்டும் 4 கை சங்கு சக்கரத்தோடு காட்சியளித்தார்னு ராமாயணத்திலேயே குறிப்பு இருக்குது. தமசப் பரமோதாத்தா சங்க சக்கர கதாதரகான்னு. அது மட்டும் இல்லை, பரதனை சக்கரத்தாழ்வாரின் அம்சம்னும் சத்ருகுணனை சங்கின் அம்சம்னும் கம்பர் குறிப்பிடுகிறார். அப்போது அந்த பரத சத்ருகுணர்களும் வரணும். மேலும் பெருமாளுக்கு அப்படி குடை மாதிரி மேலே ஒரு அமைப்பு இருக்குன்னா அது ஆதிசேஷன், அதில் லக்ஷ்மணன் வந்துடுறார். அதுக்கு அடுத்தபடியாக இருபுறமும் பார்த்தால் தசாவதாரம், பெருமாளுடைய 10 அவதாரங்கள் இருக்கின்றன. அவருடைய திருவடிக்கு கீழே பார்த்தா நவகிரகம் இருக்குது. ஏன்னா ராமனுடைய பாதுகையாக நவகிரகங்கள் இருக்குன்னு பாதுகா சகசரம்ங்கிற துதியில் சுவாமி வேதாந்த தேசிகன் கனக ருச்சிரா காவியாக்கியாத்தான்னு தொடங்கக்கூடிய ஸ்லோகத்தில் நவகிரகங்களும் சேர்ந்தது தான் ராமனுடைய பாதுகைங்கிற. இந்த பாதுகா சகஸ்ரம் அப்படின்றது என்ன, நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுறது, முக்கியத்துவம் என்னன்னா, சுவாமி வேதாந்த தேசிகன்கிற பெரிய மகான் ஒரு 700 ஆண்டுகள் முன்பு ஸ்ரீரங்கத்தில் ஒரு இரவில் 3 மணி நேரத்துக்குள்ள பெருமாளுடைய பாதுகையை பற்றிய 1008 ஸ்லோகம் எழுதினார். நீங்கள் பாதுகா சகஸ்ரம் பாராயணம் பண்ணுறதுக்கே 6 மணி நேரம் ஆகும். ஆனால் அதை கம்போஸ் பண்ணுறது 3 மணி நேரத்தில் பண்ணார். அது மொத்தமாகவே இறைவனுடைய திருவடி நிலையான பாதுகையின் பெருமை. அதுவும் அந்த பாதுகையை எப்படி பாடினார்னா, நம்ம தமிழகத்தில் அவதரித்த நம்மாழ்வார், அவர் தான் பெருமாளுக்கு பாதுகையின் ஸ்தானத்திலே இருக்கிறார்னு நம்மாழ்வாரையும் துதிக்கும் விதமாக அவரையே பாதுகையாக போற்றி 1008 ஸ்லோகம் வடமொழி சம்ஸ்கிருதத்தில் பாடினார். அதை தான் பாதுகா சகஸ்ரம்னு சொல்கிறோம். 1008 ஸ்லோகங்கள், அத்தனையும் பாதுகை பற்றி. இப்போ வழக்கமாக ஒரு கோவில் கருவறைக்கும் பொதுமக்கள் தரிசிக்கிற இடத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி அப்படின்றது இருக்கும். சில இடங்களில் நெருக்கமாக பார்க்குற வாய்ப்பு இருக்கும், சில இடங்களில் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குற வாய்ப்பு இருக்கும். இந்த அயோத்தி கோவிலை பொறுத்த வரைக்கும் எத்தனை அடி டிஸ்டன்ஸ்லேருந்து பொதுமக்கள் பார்க்குறதுக்கு செய்யப்பட்டிருக்கு? அதுக்கான கணக்கீடுகள் ஏதாவது இருக்கா, ஆகம விதிப்படி ஏதாவது? இல்லை, அது இனிமேல் அந்த கோவில் திறப்பு எல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான், பிராண பிரதிஷ்டை நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஏன்னா மெயினாக நிறைய கோவில்களில் எந்த இடத்துல நின்று பார்க்கலாங்கிறது எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, அங்கே கூட்ட நெரிசல் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்த இதுதான். ஆகம சாஸ்திரங்கள் படி அந்த குலசேகரன் படின்னு பெருமாளுக்கு நேராக உள்ள அந்த படியை சொல்லுவோம். அதை தாண்டி போகிறது அர்ச்சகர் மட்டும் செல்வார், மற்றவர்கள் வழிபடுவோம், அவ்வளோதான். மற்றபடி இப்போது திருவேங்கடமலையில் இந்த தூரத்தோடு அனுப்புகிறாங்கன்னா அவங்களோட கூட்ட நெரிசலை பொறுத்து தான் அந்த மேனேஜ்மெண்ட் ரீதியாக தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ்
பிராண பிரதிஷ்டை ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஒரு சில செய்திகளில் வந்தது 19 அடி தொலைவில் இருந்து பொதுமக்கள் பார்க்கறது வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிலை இப்போ திருப்பதி கோவிலில் பார்த்தா சிலை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், அந்த அலங்காரத்தோட பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எங்கே ஓரளவுக்கு தள்ளி இருந்து பார்த்தாலும் தெரிய வாய்ப்பு இருக்குது. இது குழந்தை ராமருடைய சிலை கொஞ்சம் சின்னதாக தெரியாதா, இல்லை அந்த அளவுக்கு இது பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருப்பாங்களா? இல்லை, நிச்சயமாக நாம் சேவிக்கும் போது நன்றாக தெரியும்படி தான் வடிவமைத்திருப்பார்கள். ஏன்னா பெருமாளுடைய திருமேனியை பொறுத்தவரை அந்த ஆக்கர்ஷண சக்திங்கிறது உண்டு. ஏன்னா கோவிலில் நிறைய சிற்பங்கள் பார்ப்போம், அதெல்லாம் வெறும் சிலை தான். ஆனால் இதில் பகவானையே எழுந்தருளை பண்ணுவதால் அவர் நிச்சயம் எங்கே இருந்தாலும் அவர் ஈர்த்து விடுவார். அதனால் நிச்சயமாக 19 அடி தள்ளி நின்று சேவிச்சாலும் அந்த ராமனுடைய தரிசனம்ங்கிறது கண்ணை விட்டு அகலாது. ஏன்னா கம்பரே பாடியிருக்கார், வீதிவாய் செல்கின்றான் போல் விழித்து இமையாது நின்ற மாதரார் கண்களூடே வாவும் வான் தேரில் செல்வான்னு. அதனால கண்ணை விட்டு ராமர் அகல மாட்டார். பிரதமர் நரேந்திர மோடியுடைய பயணம் தொடர்பாக சிறப்பு நேரலையை பார்த்து வருகிறோம். தனுஷ்கோடிக்கு சென்று கொண்டிருக்கூடிய பிரதமருக்கு வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகமாக திரண்டு மலர் தூவி வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான சிறப்பு நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம். மூன்று நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்பதை முன்னிட்டு பல்வேறு கோவில்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடு மேற்கொண்டு வருகிறார். அதனுடைய 3ஆம் நாள் நிகழ்வில் தனுஷ்கோடிக்கு தற்போது அவர் பயணித்து வருகிறார். அரிசல் முனை பகுதியில் சென்று அங்கு குளித்து விட்டு அங்கு பல்வேறு கோவில் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றியிருக்கிறார். அது தொடர்பான சிறப்பு நேரலையை பார்த்து வருகிறோம். இந்த சிறப்பு நேரலையில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று இந்த பயணம் தொடர்பாகவும் என்னுடைய ஆன்மீக பின்னணி தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாக பகிர்ந்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.